ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ், த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்மளே ஓனாக வந்து எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்டை கிரியேட் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா ஓனாக ஒரு ஸ்டாக் பேஸ்கெட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ரீசெண்ட் டேஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. லைக் எஸ்ஐபி பண்ணுங்க, லைக் உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபான உங்களுக்கு ட்ரேடாக இருக்கும். லைக் மந்த்லி மந்த்லி எஸ்ஐபி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நஷ்டமே ஆகாது. ஸோ லாங் டேர்மில் வந்து நிறைய லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஈவன் நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிலேட்டட் டாப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றிலாம் நிறைய பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்ட், நிறைய பேர் சில பேருக்கு ஸ்டாக்ஸ் தெரியும், மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஐடியா இருக்காது. லைக் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்காது. பட் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அதெல்லாம் பிரேக் பண்ணி ஒரு சிம்பிளாக எடுத்துகிட்டு வர போகிறோம். என்ன அப்படின்னா, ஸோ இந்த இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸ், ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லும்போது நம்ம என்னன்னே தெரியாது. நான் மாதம் மாதம் 2000 ரூபாய் ஏதாவது ஒரு கம்பெனியோடைய மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறேன். அவங்களுடைய பேக்ரவுண்ட் தெரியாது, என்ன ஸ்டாக் இருக்குன்னு தெரியாது, அவங்க என்னென்ன ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்கன்னு தெரியாது. பட் இதில் வந்து அப்படி இருக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. லைக் உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பேஸ்கெட்டாக கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் பேஸ்கெட்டில் நீங்கள் மாதம் மாதம் எஸ்ஐபி பண்ண போறீங்க. ஓகேவா. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்கள் டிமேட்டில் தான் இருக்க போது. நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் டெய்லியும் என்ன நடக்குது எது நடக்குதுன்றதை நீங்கள் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு லாங்கர் டேர்மில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இது நீங்கள் எத்தனை மியூச்சுவல் ஃபண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதை பற்றி ஒரு கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்க, நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்மால் கேஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம். கரெக்டாக சொல்லணும்னா அதான் அர்த்தம். தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம். இந்த தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம புரோக்கரையும் நம்மளையும் கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதாவது லைக் இந்த மாதிரி ஒரு ஒரு பாஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்காக, ஸோ நம்ம புரோக்கரை வந்து இவங்க வந்து அக்சஸ் பண்ணிப்பாங்க. இவங்க வந்து நமக்கு அந்த பாஸ்கெட் கொடுக்குறாங்க. ஸோ இதில் தான் நம்ம அந்த ஸ்டாக் பாஸ்கெட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ லைக் நார்மலாக ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ராக்ஷன்ஸில் வாங்க முடியாது. பர்டிகுலராக நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிரிப்டோவை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஈவன் ஒரு ₹100 கூட நீங்கள் ஒரு பிட்காயின் வாங்க முடியும் இன் ஃப்ராக்ஷன்ஸ். பட் ஸ்டாக்கை பொறுத்தவரைக்கும் அப்படி பண்ண முடியாது. அதை தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுற வேலையை இந்த ஸ்மால் கேஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. முக்கியமாக வந்து நான் இதை ப்ரொமோட் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேஸ்கெட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஸ்டாக் பேஸ்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் மாதம் மாதம் வந்து எஸ்ஐபியாக பண்ணலாம். அந்த எஸ்ஐபி அமௌண்ட் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து 1300 இருக்கு. நீங்கள் மாதம் மாதம் வந்து ஒரு 5 ரிலையன்ஸு, 5 ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஒரு 10 ஐடிசி வாங்குறீங்கன்னு வைங்களேன். பட் இதுக்கு ஓவராலாக மாதம் எவ்வளோ வரும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 25,000 வரும். பட் இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை அவங்க ஒரு பேஸ்கெட்டாக கொடுத்து மேபி ஒரு 5,000 to 4,000 ரேஞ்சில் எக்ஸாக்டாக சொன்னால் அந்த 10% வேல்யூ தான் உங்களுக்கு வந்து இந்த எஸ்ஐபிக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே. ஸோ சேம் அமௌண்ட்டு அவங்க அதை மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு 10 ஸ்டாக் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 10 ஸ்டாக்ல இன் ஃபியூச்சரில் நீங்கள் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும். லைக் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ லைக் ரிலையன்ஸுக்கு வந்து பெருசாக மார்க்கெட் இல்லைன்னு வச்சுங்களேன். நீங்கள் அந்த 4 வாங்குற இடத்துல நீங்கள் அதை 2ஆ மாற்றிட்டு நீங்கள் வச்சிருக்க மீதி லிஸ்ட்டில் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயம்லாம் இருக்குது. நம்ம எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஓகே. எஸ். ஸோ இது நான் வந்து ஐஎஃப்எல் யூஸ் பண்ணுறேன். லைக் நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் டை அப் வித் ஐஎஃப்எல். ஓகே. ஸோ லைக் ஐஎஃப்எல் மூலயமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அ லாகின் ஆப்ஷன். த்ரூ ஸ்மால் கேஸ் லாகின் போயிட்டு ஐஎஃப்எல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணால் நீங்கள் இந்த பேஜ் இந்த மாதிரி வரும். இங்கே போயிட்டு கிரியேட் கிரியேட்டுன்ற ஒரு ஆப் ஐக்கான் இருக்குது, அங்கே போயிடுங்க. ஸோ கிரியேட் நியூ ஸ்மால் கேஸ், நீங்கள் ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஓகே. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டி ட்ரேடிங்ன்ற நம்ம இன்ஸ்டியூட் பேர் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ டி ட்ரேடிங் கிளாஸ்.
ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஐடியா கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இதில் வந்து நான் ஆட் ஸ்டாக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே. இங்கே ஈக்வி வெயிட்டட் இருக்கு. மார்க்கெட் கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் பண்ணுது. கஸ்டம் வெயிட் ஆஸ் யூ விஷ். ஸோ நான் ஈக்குவலி வெயிட்டட் போகிறதுக்கு ஆட் ஸ்டாக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுறது வந்து நான் ரிலையன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஆஸ் யூ விஷ் உங்களுக்கு என்ன ஸ்டாக் பிடிக்குதோ அதை பண்ணலாம். நான் 10 ஸ்டாக் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாப் இல்லை என்னோட ஃபேவரட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்இசி லிமிடெட் என்னுடைய ஃபேவரட் ஸ்டாக்கு. ஸோ ஆர்இசி லிமிடெட் ஆட் பண்ணியிருக்கேன். தென் வந்து இப்போ நம்ம ஓகே ஐடி செக்டர் வைஸ் போகலாம். ஸோ டிசிஎஸ் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டாக்கு. டிசிஎஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஐடியில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பேங்க் பண்ணலாம். என்னுடைய ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஒரு ஃபேவரெட்டு. பிகாஸ் ஆல்மோஸ்ட் 90% வந்து அவங்க ப்ரொமோட்டர்ஸ் இல்லாமல் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. அதனால அது பிடிக்கும் ஐசிஐசிஐ பேங்க்கு. ஸோ எஃப்எம்சிஜி ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு. தென் டாடா மோட்டார்ஸ் ஆட் பண்ணலாம். ஓகே. ஸோ டாடா மோட்டார்ஸ் ஆட் பண்ணியாச்சு. தென் ஸ்டீல் செக்டார் பொறுத்தவரைக்கும் செயில் ஆட் பண்ணலாம், இல்லை ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஆட் பண்ணலாம். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து நல்லாயிருக்கும் ஸ்டாக்கு. ஓகே. தென் எனர்ஜி செக்டாரில் பார்க்கும்போது உங்களுக்கு ஐஇஎக்ஸ் ஆட் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். ஐஇஎக்ஸ் ஆட் பண்ணுறேன். சோஃபார் எத்தனை ஆச்சு? 1 2 3 4 5 6 7 ஸ்டாக் ஆச்சு. ஸோ ஆட்டோமொபைல் செக்டர் ஆட் பண்ணியிருக்கோம். லைக் இந்த ஆட் பண்ணியிருக்கோம். பவர் கிரிட் ஆட் பண்ணலாம். ஸோ பவர் கிரிட் 8 ஸ்டாக் ஆச்சு. ஸோ என்ன இடத்தெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்குது. இதில் பவர் கிரிட் ஆட் பண்ணியிருக்கோம். தென் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள், இல்லை ஐஆர்சிடிசி ஆட் பண்ணுங்கள். மோனோபோலி ஸ்டாக்கு ஐஆர்சிடிசி. ஐஆர்சிடிசி இஸ் குட் ஸ்டாக். 2 3 4 5 6 7 9 ஸ்டாக் ஆச்சு. ஓகே. ஸோ கோல்டு ரிலேட்டடாக நம்ம வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஆட் பண்ணலாம். ஓகே. ஸோ 10 ஸ்டாக் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இந்த 10 ஸ்டாக்கோடைய மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 39,000. ஓகே. ஸோ இதுதான் ஸ்டார்டிங். உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு வெயிட்டேஜ் நல்லா கொடுக்கணும், ஒரு ஸ்டாக்கு கம்மியாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பவர் கிரிட் இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வந்து இவ்வளோ 23 ஸ்டாக் இருக்கு. ஸோ நான் இதுக்கு என்ன பண்ணுறேன், வெயிட்டேஜை கம்மி பண்ணுறேன். ஸோ நான் ஒரு 8% தான் வெயிட்டேஜை கம்மி பண்ணுறேன்னு வச்சுங்க. 7% இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் இதுக்கு வெயிட்டேஜ் கம்மி பண்ணிட்டேன். எதுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ்க்கு நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் வெயிட்டேஜை கம்மி பண்ணுறேன், அதே சமயத்தில் இதோடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இல்லை வேறு ஏதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோடைய வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறேன், மற்றதுக்கு ஏதாவது கம்மி பண்ணிவிட்டு இதோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃபர்தராக கூட நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ தென் இன்வெஸ்ட் நவுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் போயிட்டு இதுதான் ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தடு. நீங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க, 10 ஸ்டாக்கு. ஸோ இன்வெஸ்ட் நவ் கொடுக்குறீங்க. இன்வெஸ்ட் நவ் கொடுத்த உடனே ஒன் டைம் ப்ளஸ் எஸ்ஐபின்னு கேட்குது பாருங்கள். ஒன் டைம் ப்ளஸ் எஸ்ஐபினா ஸோ ஒரு ஃபஸ்ட்டு டைம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் எஸ்ஐபி அப்படி கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ மந்த்லி வந்து 9,000 உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குது. ஸோ இது நீங்கள் ஒன்ஸ் இந்த டீட்டெயிலுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ மந்த் ஆன் மந்த்து 9,000 வந்து உங்களுக்கு ஆர்டர் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதனால வந்து நீங்கள் என்ன ஸ்டாக்குன்னே தெரியாமல் நீங்கள் பண்ணுற எஸ்ஐபிக்கு இது வே பெட்டர், வே பெட்டர். ரொம்ப ரொம்ப சேஃபாக உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இதை வந்து நான் இன்னும் சப்போஸ் நீங்கள் வந்து புதுசாக இருக்கீங்க, எனக்கு இதை பற்றிலாம் எதுவும் ஐடியா இல்லை ப்ரோ, நம்ம அப்போ இதை நான் வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், லைக் நான் ஸ்டாக்ஸே வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஐ வில் கிவ் அனதர் ஆப்ஷன். நீங்கள் வந்து எல்லாமே வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேங்க் பீஸு ஈஸி, தென் நிஃப்டி பீஸு, அப்புறமா வந்து கோல்டு பீஸு. ஓகே. கோல்டு பீஸ் ஆச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரா பீஸு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான இது இன்ஃப்ரா பீஸ் ஆச்சு. தென் ஃபார்மா பீஸு. ஃபார்மா செக்டரு. தென் ஐடி பீஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நான் பண்ணுறது எல்லாமே இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் தான். ஃபார்மா செக்டரு, ஐடி செக்டர் ஆச்சு. ஃபின் நிஃப்டி பீஸு. ஸோ ஃபின் நிஃப்டி இடிஎஃப் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆச்சு. ஓகே. ஸோ மேஜராக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். லைக் பாருங்கள், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒரு 6,000 தான். லைக் இதில் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்துடும்.
ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி ஒன் டைம் ப்ளஸ் எஸ்ஐபினா இங்கே பாருங்கள் மந்த்லி 2000 தான் வரும். ஒரு சேஃப் கேம் இது. உங்களுக்கு பெருசாக டிராஸ்டிக் ரிட்டர்ன்ஸ் இருக்காது, பட் லாங் டைமில் இது வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஜஸ்ட் இது ஒரு ஐடியா தான். இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பண்ணுறதுக்கு. நான் உங்களுக்கு வந்து கம்பல்சரி அதோடைய வீடியோ கம்ப்ளீட் வீடியோ நான் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன். லைக் போடுறேன் சீக்கிரமே அந்த யூடியூப் சேனலில். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், மோத்திலால் ஆஸ்வால் ஃபண்டுன்னு இருக்கு பாருங்க. ஸோ இதில் வந்து இதெல்லாம் தான் ஹோல்டிங்ஸ். நீங்கள் வந்து இப்படி நீங்களாக சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லா ஒரு 10 மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுங்கள். அதில் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் ஹோல்டிங் இருக்குன்னு பாருங்கள். அது கூட நீங்கள் அதே பர்சன்டேஜ் கூட வச்சு கூட நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி பண்ணால் கூட. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிரதர். ஓகே, ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் பண்ண முடியல, நீங்கள் ஏதாவது நான் அசிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணலாம். அது மூலயமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் இதுக்கு அசிஸ்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே, ஸோ இந்த அகைன் டிஸ்க்ளைமர், இது வந்து எஜுகேஷன் பர்பஸ் தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.